சௌரே நாங்கள் எஜமான்களுடைய கடமைகளை குறித்த அந்த பிரசங்க தொடரிலே எஜமான்கள் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு ஞானத்தோடு செயல்பட வேண்டும் என்கிறதை நாங்கள் பார்த்து வருகிறோம். அதிலே தங்களுடைய அதிகாரத்தை அவர்கள் ஞானத்தோடு தக்க வைக்கிறதுக்கு அவர்கள் 4 அந்த பகுதிகளிலே அதை செய்ய கவனமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் பட்டியலிட்டிருந்தோம். ஒன்று, அவர்கள் கட்டளையிடுகிற விடயங்களை குறித்து நாங்கள் பார்த்திருந்தோம். அதுக்குள்ளே நாங்கள் 3 விடயங்கள் நாங்கள் சிந்தித்திருந்தோம். ஒன்று, தேவன் தடுத்திருக்கிறவைகளை அவர்கள் கட்டளையிட இயலாது. 2வது விடயம், தேவன் கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்கள் தடுக்க இயலாது. 3வது, தேவன் கட்டளையிடவும் இல்லை, தேவன் தடுக்கவும் இல்லாத விடயங்களிலே அவர்கள் தங்களுடைய வேலைக்காரருடைய பக்தி விருத்தியையும் தங்களுடைய லாபத்தை மட்டும் கருத்தில் கொள்ளுறதையும் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளாமல் கவனமாக செயல்பட வேண்டும் என்று நாங்கள் பார்த்திருந்தோம். ஆகிய கட்டளை கமாண்டிங் அது 3 விடயங்களுக்குள்ளே 3 விதமாக வேதங்களுக்கு கதைச்சிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் 2வது விடயம், அவர்கள் தங்கள் வேலைக்காரரை திருத்துகிற விடயங்களிலே ஞானத்தோடு தங்கள் அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும். வேலைக்காரர் எஜமான்கள் தங்கள் வேலைக்காரரை திருத்துகின்ற விடயங்களில் தங்கள் அதிகாரத்தை ஞானத்தோடு தக்க வைத்தல். அந்த விடயத்தை குறித்து நாங்கள் பார்க்கல. எங்களுக்கு வேலைக்காரரை திருத்துறது அங்க 3 விதத்தில் அவர்களை திருத்த முடியும் என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அது பெற்றார்களுடைய விடயத்திலும் மனுஷனுடைய விடயங்களிலும் நாங்கள் அதையும் பார்த்திருக்கிறோம். அதே நேரம் இதுக்கு முன்னுக்கு நாங்கள் அதை கவனித்திருந்தோம். ஒன்று, எங்களுடைய முக பாவங்களால அல்லது எங்களுடைய பாவங்கள் அல்ல பாங்குகள் என்று நாங்கள் அதை சொல்றோம். நாங்கள் போஸ்டர்ஸ் அதனூடாக நாங்கள் திருத்தலாம். 2வது, எங்களுடைய சொற்களினூடாக நாங்கள் திருத்தலாம். 3வது, எங்களுடைய செயல்களூடாக நாங்கள் திருத்தலாம். அதில் ஒன்று பாங்கு, அடுத்தது சொற்கள், அடுத்தது செயல்கள். 3 விதத்தால நாங்கள் திருத்தல்களை எங்களுக்கு கீழானவரிடம் நாங்கள் செய்கிறோம். பிள்ளைகள் விடயங்களை நாங்கள் கவனித்த பொழுது எங்களுடைய முகத்த பிள்ளைகள் பார்க்கலே தெரியும் நாங்கள் அவர்கள் செய்கிற அந்த விடயத்தில் நாங்கள் அதை அனுமதிக்கிறோமா இல்லையா, நாங்கள் முகத்தை இறுக்கமா வச்சிருக்கிறோமா இல்லாட்டி முகத்தை சாந்தமா வச்சிருக்கிறோமா என்றது பிள்ளைகள் கவனிக்குது. அதனால நாங்கள் அவர்களுடைய நடவடிக்கையால நாங்கள் எரிச்சல் அடைஞ்சிருக்கிறோமா அல்லது அதுல எங்களுக்கு சரியான பிரியமா இருக்குதான்றது எங்களுடைய முகத்தை பார்க்கவே பிள்ளைகளுக்கு விளங்குது. அதில் இது பொதுவாக வேதத்தில் எங்களுக்கு அது காட்டப்பட்டிருக்கிற விஷயம் அல்ல. குறிப்பாக காயின் கத்தரிட்ட தண்டனை, கத்தர் அவனுடைய பரியை ஏற்றுக்கொள்ளையிலே என்றவுடனே அவனுடைய முகநாடி வேறுபட்டிருந்தது என்றதை வேதம் காட்டுது. அவனோடும் கதைக்க இல்லை, ஆனா அவன் தன் மூஞ்சிய ஒரு விதமா பிடிச்சான். கத்தர் அதை பார்த்துட்டே சொன்னார், என்ன முகநாடி வேறுபடுகிறார். இது பெரியவர்களுக்கும் விளங்கும், சின்னவர்களுக்கும் கீழானோருக்கும் விளங்கும். எங்களுடைய முகநாடி, எங்களுடைய ஃபேசியல் எக்ஸ்பிரஷன்ஸ் மாறேக்குள்ள நாங்கள் அவர்களோட எப்படிப்பட்ட தொடர்புல இப்ப வாரோம் என்றது தெரியும். அது எஜமான்கள் வேலைக்காரருக்கு காட்டுற மூஞ்சியிலையும் தெரியும். ஆகையால அது முகம் கோபத்தில் இருக்குதா, முகம் பரிவில இருக்குதான்றது வேலைக்காரர் பார்க்கிறது. ஆகையால வேலைக்காரர் செய்கிற செயல் எங்களுக்கு பிடிக்கல என்றது நாங்கள் எங்களுடைய சொற்களாலேயோ எங்களுடைய செயலாலேயோ நாங்கள் காட்டாம எங்களுடைய
முக பாவங்களால எங்களுடைய பாங்குகளால காட்டேக்களே அவர்கள் அதை புரிஞ்சு கொள்ள முடியும். அதால அவர்கள் செய்யறத நிப்பாட்டி அது சரி பிழைச்சு போச்சு பிழைக்குது பஸ்ஸுக்கு பிடிக்கல என்றது அவர்கள் அதிலிருந்து விலகிறதுக்கு அது காரணமா இருக்கு. அப்படி அவர்கள் திருத்தப்பட முடியும் அவர்கள் அதை திருத்தப்பட முடியும். பிள்ளை கதவு திராங்க போட்டு இப்படியே இன்னும் திருப்பைகளை நாங்கள் ஆள பார்க்கல அவர் எங்களை பார்க்கல நாம பார்த்த பார்வையில அப்ப அவருக்கு தெரியுது தான் இங்க அதை செய்யக்கூடாது. ஆகையால அவர் அதை திருத்திக் கொள்ளுற. ஆகையால நாங்கள் கதைக்கவும் இல்லை நாங்கள் அடிக்கையும் இல்லை. ஆனா அவருக்கு அது விளங்குதான். இப்படிதான் நாங்கள் எஜமானிகள் எங்களுக்கு கீழானவர்களோடு நாங்கள் அவர்களை திருத்த முனையேக்களை ஞானமாக நாங்கள் அந்த முகபாவங்களால அதை காட்ட வேண்டும். அது நேரம் எங்களுக்கு வேதம் சொல்லுது பேச்சினூடாகவும் அந்த விஷயத்தை செய்யறதுக்கு வேதம் எங்களுக்கு சொல்லுது இல்ல. சலமோன் நீதி ஞானி எங்களுக்கு சொல்லியங்களை பரிசுத்தனோட சொல்லுற இல்ல. சில வேலைக்காரருக்கு வாயால சொல்லுறது உரைக்காது என்று சொல்லி வாயால கதைக்கிறது அவங்க திருந்த போறது இல்லையே. அதுல இருந்து அவர் அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போக சொல்ல, அதாவது அடிகளும் அந்த மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் தான் அது பொருத்தமா இருக்கும் என்று. அதனால அந்த அது நீதிமொழி எங்களுக்கு 29:19 சொல்லப்படுது. முதல் சொன்னது காயின்ற விஷயம் ஆதியாகமம் 4:5 சும்மா கேட்டுக்கொண்டு இருக்கிற அந்த சத்தியம் போயிட்டு அது எங்க வருதுன்றதை நோட் பண்ணவனும் நீங்களும் வேதத்தை 10 தரம் 15 தரம் வாசிக்கிறோம் நாங்கள். நான் கோட்டேஷன் சொல்லாட்டி என்னத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எழுதுவோம், அப்படியே ஏகாந்தத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறது இல்லை. அயல ஆதியாகமம் நான் காயின்ற சொன்னோன்னே அட்லீஸ்ட் தட்டி எங்க காயின்ற வருதுன்ற பார்த்து கோட்டேஷன் எழுதவர். ஆதியாகமம் 4:5 இப்ப நீதிமொழிகள் 29:19 அயல சில வேலைக்காரருக்கு வாயால சொல்லுறது 10 அப்படி என்று சொன்னா அவர்களுக்கு நாம முகத்தால காட்டுறதும் 10 கடைசியில வாயால சொல்றதும் 10 இல்ல. பிறகு அடுத்த லெவல் அதை செய்கையில காட்ட வேண்டியான அது அடி ஸ்ட்ரைக்ஸ் ப்ளோஸ் எல்லாம் அதனோட காட்டுறதுக்கு வேதம் சொல்லு. அதுல அது அவங்கள திருத்தம் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு சொல்லு. அதுல இதே போல எங்களுக்கு இயேசு கிறிஸ்து உவமையில சொல்லிருக்கிற லூக்கா 12:47 லூக்கா 12:47 தன் எஜமானுடைய சித்தத்தை பிளான அல்லது அவனுடைய யோசனைய விருப்பத்தை அறிஞ்சிருந்தும் ஆயத்தமாயிராமல் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அதுல இப்ப வேலைக்காரனுக்கு அடிக்கிறத பற்றி இயேசு கிறிஸ்து நினைக்கிறார். ஆகையால இது கடைசி கட்ட லெவல். நாமளும் பிள்ளைகளுக்கும் அப்படித்தான் போறோம். ஆகையால அந்த 3 லெவலும் அப்படித்தான் போய்கொண்டிருக்குது. 3 ஸ்டேஜில் இந்த கரெக்ஷன்ஸ் நடந்து கொண்டிருக்குது. ஆகையால இங்கேயும் கிறிஸ்து அவர் சொல்லுற அது இந்த இடம் கதைக்கப்படுற விஷயம் எஜமான் என்ன செய்ய விருப்பமாயிருக்கிறார், தான் தன் பணி என்ன என்றது தெரிஞ்ச வேலைக்காரனுக்கும் அதே நேரம் விளக்கம் குறைஞ்ச வேலைக்காரனா இருந்து சித்தத்தை சரியா விளங்கி கொள்ளாத வேலைக்காரனுக்கும் எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்றதை கதைக்கிற ஒரு பகுதி இதுல. அதனால சில வேளையில எங்களுக்கு அறிவு குறைவுகள் அல்லது சரியாக அது விளக்கம் இல்லாத விளங்குறதன்மை குறைஞ்ச வேலைக்காரனுக்கு அநேக அடிக்கலாது என்று சொல்ற. அது நேரம் நல்லா விளங்கினவனுக்கு சாத்து சாத்தோணும் அவன் அதை செய்யாட்டி என்று அவர் சொல்லுற. அதனால அந்த கான்டெக்ஸ்ட் வேலைக்காரருடைய விளக்கத்துக்கு ஏற்ற தண்டனை அடி கொடுக்கணும். அதுவும் இது தண்டனை என்று சொல்றது பேச்சில் அடி பற்றி. இந்த 3 சந்தர்ப்பத்தில் ஒன்று முகபாவம், அடுத்தது வாய்ச்சொல்லல், அடுத்தது அடி. இவைகளினூடாக நாங்கள் திருத்துறதுக்கு வேதம் அனுமதிக்குது வேலைக்காரர். ஆனால் நாங்கள் முகபாவன ஓகே, அடுத்தது நாம ரிவ்யூ கடிஞ்சு கொள்றது ஏசுறது எல்லாம் அந்த விஷயங்களும் சரி. ஆனா அடி என்று வரையக்கல அதுக்கு வேதம் எங்களுக்கு சில லிமிடேஷன்ஸ் வரையறைகளை எங்களுக்கு தருகிறது. அது எந்த அளவு தூரத்துக்கு போகலாம், எந்த அளவு தூரத்துக்கு
போகலாம். அயல அதை குறித்து இப்ப நாம பார்க்க விஞ்ஞான ஞானங்கள் கவனிக்கப்பட இதுல சரியான கவனமா நாமல் இருக்க வேண்டும். அப்ப அது நாம் ஒரு தலையங்கமா எழுதலாம். வேலைக்காரரைக்கு அடிக்கும் போது எஜமான்களினுடைய அதிகாரத்துக்கான மட்டுப்பாடுகள், எஜமானுடைய அதிகாரத்துக்கான மட்டுப்பாடுகள். வேலைக்காரரை அடிக்கும் பொழுது எஜமான்களுடைய அதிகாரத்துக்கான வரையறைகள், மட்டுப்பாடுகள். தெளிவா எங்களுக்கு வேதம் சொல்லுது, அவனுடைய உயிர் ஆபத்துல வர்ற மாதிரி அடிக்க இயலாது. உயிர் ஆபத்து ஏற்படும் விதத்தில் வேலைக்காரருக்கு அடிக்க இயலாது, அல்ல உயிர் எடுக்கத்தக்கதாக அடிக்க இயலாது வேலைக்காரருக்கு. அதுல ஒன்று, வேலைக்காரருடைய உயிரை எடுக்கிற அதிகாரத்தை வேதம் எஜமான்களுக்கு எந்த ஒரு இடத்திலையும் செயலான கொடுக்க. இது முதலாவது விஷயம். வேதத்தில் செயலான இல்லை எஜமான்கள் வேலைக்காரருடைய உயிரை எடுக்கிறதுக்கு. வேலைக்காரரை சரியான கஷ்டமான இனி இல்லைன்ற கஷ்டமான வேலைகளுக்கு ஆக்களை உட்படுத்த முடியும் என்று வேதம் சொல்லு. அதன் குறிப்பாக அடிமைகளாக அல்லது வேலை சரியான இருக்கிற ஆக்களை நமக்கு தெரியும், தேவாலயத்துக்கு விறகு வெட்டி கொண்டு வாரதுக்கும் தண்ணி எடுத்து வைக்கிறதுக்கும் அவர்களை அவன் வேலைக்காரராக்கிறான் ஜோஷுவா. அப்ப அது நாளாந்த பலிகள் அந்த விஷயங்கள் இப்படி என்று வரைக்கும் அதுக்கு கழுவுறதுக்கு தண்ணீர், அது சரியான பாடு நிறைஞ்ச வேலை. வேலைக்காரருக்கு அது நாளாக செய்ய வேண்டிய வேலை, அதுவும் 7 நாள் செய்ய வேண்டிய வேலை. அயல அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாள்ல அது டபுளா செய்ய வேண்டிய வேலை. அயல அது சரியான கஷ்டமான பாரமான வேலை. எங்களுக்கு தெரியும் வேலை அப்படி செய்யறது. ஜோஷுவா 9:27. ஆனா அவர்களுடைய உயிரை எடுக்கிறதுக்கு வேதமங்களுக்கு அனுமதி கொடுக்கிற. அப்படி ஆக்களை வேலை செய்ய வச்சு சாக அடிக்கிறதுக்கு. அவர்கள் அதால வாழறதுக்கு தான் நாங்கள் வேலையை கொடுக்கிறோமே தவிர அவர்கள் சாகிறதுக்காக நாங்கள் வேலை கொடுக்க இல்லை. அதில் எஜமான்கள் அவர்களுக்கு அடிச்சு அவர்களை துன்பப்படுத்தி பார்வோனுடைய அந்த ஆலோட்டிகள் செய்த மாதிரி நாங்கள் சாகடிக்க இயலாது. அதில் இது முதலாவது ரீசன், நாங்கள் ஏன் உயிர் ஆபத்து விளைவிக்கத்தக்கதாக அவர்களுக்கு அடிக்க இயலாதுன்றது. என்றால் பைபிள் செயலான கொடுக்க. இரண்டாவது ரீசன், இரண்டாவது காரணம், வேலைக்காரனுடைய உடல் அங்கவீனம் ஏற்பட்டாலே, வேலைக்காரனுக்கு உடல் அங்கவீனம் ஏற்பட்டாலே அதற்கு கைமாறு செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற பொழுது, அதற்கு கைமாறு செய்ய வேண்டும் என்று எஜமான்களுக்கு வேதம் கட்டளையிடு. எஜமான்களுக்கு வேதம் கட்டளையிடு. அப்படியா உயிர் போயிட்டா என்ன கைமாறு செய்கிறது? அது சில வேளையில் அது தவறுதலாக அடிச்சா ஒன்றும் செய்ய இயலாது. அதில்
நாங்கள் சொல்றோம் உயிர் ஆபத்து விளைவிக்கிற மாதிரி அடிக்கலாம். அப்ப அதுக்கு இப்ப அடுத்த காரணம். இதுக்கான வேத வசனம் ஜாத்ராகம் 21:26. ஜாத்ராகமம் 21:26. ஒருவன் தன் அடிமையானவன் கண்ணையாகிலும் தன் அடிமை பெண்ணின் கண்ணையாகிலும் அடித்ததினால் அதை கெடுத்தால் அவன் கண்ணுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும். அவன் தன் அடிமையானவன் பல்லையாவது தன் அடிமை பெண்ணின் பல்லையாவது உதிர அடித்தால் அவன் பல்லுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும். அதாவது அவர் இனிமேல் இவருக்குள்ள வேலை செய்ததில் ஆள் போகலாம். ஆகையால வேதம் எங்களுக்கு சொல்லுது அவர்கள் அதுக்கு பிறகு அவருக்குள்ள வேலை செய்ய வேண்டிய தேவை இல்லை. அது எங்களுக்கு கீழே வருது. பிறகு அபராதம் என்ன செய்யப்படணுமோ அல்லது விஷயங்கள் என்னவோ அதுகள் செய்யப்பட வேணும் என்றதும் கதைக்கு. ஆனா உயிர் போச்சுதண்டா யார விடுதலையாக்குறது, என்ன அபராதம் கொடுக்கிறது? அதான் சொல்றோம், எஜமான்கள் வேலைக்காரருக்கு அடிக்கிற பொழுது அவர்களுடைய உயிரை பறிக்கிற அளவுக்கு அடிக்க இயலாது. மூன்றாவது ரீசன், மூன்றாவது காரணம், எஜமான் சாக வேண்டுமென்று அடித்திராத நிலையிலும் எஜமான் கமா சாக வேண்டுமென்ற நிலையிலும் வேலைக்காரன் இறந்திருந்தால் எஜமான் பழி வாங்கப்பட வேணும் என்று வேதம் சொல்லுகிறது. எஜமான் பழி வாங்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் இந்த விஷயத்தில் நாங்கள் பழி வாங்குதல் என்று சொன்னா அதுக்கேற்ற அந்த பழி தான். அப்ப பேசிக்கா அவர் கொல்லப்பட வேண்டும் தான், எஜமான் கொல்லப்பட வேண்டும். ஏண்டா உசிர எடுத்து இருக்கிற. ஆனா அவன் 2 நாள் 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பி பிழைச்சிட்டான் என்று சொன்ன அவர் என்ன செய்யப்பட வேண்டும் என்றதை வேதமங்களுக்கு கதைக்கு. அது ஜாத்ராம் 21:20 பழி வாங்கப்பட வேண்டும் என்கிற அந்த விஷயம் எங்களுக்கு கட்டாயம் எஜமானுடைய உசிர் எடுக்கப்பட வேண்டும் என்ற அர்த்தத்தில் வேதம் கதைக்கிறது இல்லை. என்ற அந்த இன்டென்ஷன் தான் அங்க பார்க்கப்படுது. அந்த நோக்கம் எங்களுக்கு ஏற்கனவே ஆண்டவர் சொல்றாருன்னு பல விஷயங்கள். மரத்துல விறகு வெட்ட போன 2 பேர்ல கோடாரி காம்புல இருந்து கலண்டு பட்டு ஒருத்தன் செத்து போனா அவன் அதை வேணுமென்று கொல்ல இல்லை. அதனால அவன் கொல்லப்பட தேவையில்லை. ஆகையில பழி வாங்கப்பட இயலாது. ஆனா ஒரு விதத்தில் அவற்ற நடமாட்டங்கள் குறைக்கப்படும். அது அந்த விதத்தில் அவர் பழி வாங்கப்படுறார். அவர் அடைக்கல பட்டணத்துக்கு ஓடி போய் அங்கதான் அந்த பிரதான ஆசாரியன் சாகும் வரைக்கும் இருக்க வேணும். அப்ப அதுக்கு பிறகு அவர் தன்னுடைய சொந்த நிலத்தில, சொந்த இடத்துல, சொந்த ஜனங்களோட வந்து போக்குவரத்து செய்து சுவநலங்களுக்கு போய் எல்லாம் வரையலாம். அவர் அந்த பட்டணத்துல இருக்க வேண்டியதா. அப்ப வேணுமென்று கொல்லையில ஆனா பழி வாங்கப்படுறார். இரண்டா அது
கர்த்தர் கொடுத்த சீவன். அதனால அதுக்கு ஈடாக சீவன் தான் பெறப்பட வேணும். வேதம் அது சொல்லுது, கொலைக்கு கொலை, உசிருக்கு உசிர், அதான் ஒப்புரம். ஆனா அதுல எங்களுக்கு தெரியுது அவன் வேணும் என்று அந்த உசிரை எடுக்க இல்லை. அதனால அதுல ஒரு கருணை காட்டப்பட வேணும். ஆனா அந்த கருணை அவர் உசிரோட இருக்கலாம், ஆனா முந்தின மாதிரி நீ இருக்கிறார், முந்தின மாதிரி இருக்கிறார். அவற்றை எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன். அவர் யூதாகோத்திரத்துல ஒரு இடத்துல பிறந்திருந்தா இப்ப அரைக்கல பட்டணம் இருக்கிற இடத்துல ஓடி போய் அங்கதான் வாழணும். அங்க எல்லா கேஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் இல்ல வேணுமென்று செய்ய இல்லை என்றது உறுதியாக்கப்பட்ட பிறகு அவர் மனசி பிள்ளைகளும் இனி அங்கதான். அது பிரதானாசாரியம் சாமரிக்கும். அது கெத்தரான முடிவுன்றது இப்ப பிரதானாசாரியம் சாகிறது. அதனால அது வரைக்கும் அவர் பட்டணத்தை விட்டு வெளியில வருகிறார். வந்தாருன்னா செத்துருவார். அந்த பாதிக்கப்பட்டவன் எங்கேயும் ஆளை கொல்லலாம். ஆண்டர் அதுக்கு அனுமதி கொடுத்திருந்தார். அதுல இந்த மாதிரியான விஷயங்களை தான் எங்களுக்கு சாலமோன் அங்க தாவீதை தூஷித்த சீமைக்கு சொன்னான், நீ எருசலேம் மட்டும் வெளியில போகிறா, போனா சாவ. போயிட்டு வந்தார், முடிஞ்சது கேஸ். அப்ப அந்த அந்த பிரின்சிபல் அதுதான். வேறுமென்று கொல்லாட்டியும் அந்த ஆள் கொல்லப்பட வேண்டிய ஆள் தான். ஆனா காரணங்கள் தெளிவா இருக்குது. அவர் வன்மம் வச்சு வேணுமென்று கொல்ல, அதுக்காக அவர் வாழ்க்கை முந்தின மாதிரி நீ வாழையினார். குறிப்பிட்ட பட்டணத்துக்குள்ள அடைக்கப்படும். அது ஒரு என்ன வெட்ட வழி இனி சிறார் அவருக்கு ஓப்பன் சிறைச்சாலை தான். அவர் தந்த சொந்த ஊருக்கு சொந்த ஜனங்களை பார்க்க அவருடைய மரண வீடு கல்யாண வீடுகள் ஒன்றுக்கும் போயில இல்ல. ஆயால அந்த மாதிரியான ஒரு நிலப்பட்ட வேதம் காட்டு. அதே மாதிரிதான் இப்ப இந்த இடத்திலையும் அந்த எஜமான அவன் அடிச்சது வேணுமென்றது கொல்லுற நோக்கத்துல இல்ல. இவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் அங்க பழி வாங்கப்பட போகுது. அதுக்கு பிறகு இவற்ற தொழில் துறை விஷயங்கள் எல்லாம் இடமா. அப்ப அதால அவர் பழி வாங்கப்பட போறார், பழி வாங்கப்படுவார். ஏண்டா சொல்றது பழி வாங்குறது எனக்குரியது, நான் பதில் செய்வேன். ஆண்டு கொண்டா என்ன பழி செய்யணும் மட்டும் சொல்லி இருக்கிறார். இது யாரு செய்கிறது? இது பொதுநலவாயத்துக்கு கடல் வச்சிருக்கிற அரசு செய்யவர், அரசு செய்யவர். அந்த வேலைக்காரனோ அல்லது வேறையாற்ற மனுஷி பிள்ளைகள் நான் எஜமான மன்னிச்சிட்டேன், ஐயோ அவர் அதை வேணுமென்று செய்யலத்தான் என்று சொன்னாங்க, அல்லது அவர் வேணுமென்று தான் செய்தார் செய்திருந்து தெரிஞ்ச பிறகும் நான் அவரை மன்னிக்கிறேன், கிறிஸ்து மன்னிக்க சொல்லி இருக்கிறார் என்று சொன்ன விசற்கதைகளுக்கெல்லாம் கர்த்தர் அதிகாரம் கொடுக்க இல்லை. யாருக்கு? அரசாங்கத்துக்கு. அது நீ மன்னிக்கிறோன்னா நீ மன்னிச்சுக்கொள். கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார் உசிரெடுத்தவன் சாகணும். அதனால அமெரிக்காவில் கிட்டத்தில் இருந்த அந்த அந்த தம்பி அவன் சார்லி கிரிக்க கொண்டையால் கொல்லப்படவன். அது இங்க விசாரணையெல்லாம் தேவையில்லை. என்ன யாரு கொண்டே ஓப்பனா எல்லாருக்கும் தெரியும், பிடிச்சாச்சு. ஏன் கொண்ட நீ, என்ன காரணம் இருந்தது? இப்ப இந்த விஷயங்களை கவனிக்கல. எங்களுக்கு தெரிஞ்சு அப்பட்டமாக அவன் பிளான் பண்ணி கொண்டு வந்து சுட்டு இருக்கிறான். இதுக்கு சாலிக்கு இருக்கிற மனுஷி நான் அவரை மன்னித்து விட்டேன் என்று சொன்னதால கர்த்தர் அரசாங்கத்தையும் அவனை மன்னிக்க இல்லை. கர்த்தர் மன்னிக்கணும், அவன் சாகும். பவுலப்போசன் மரணத்துக்கு ஏற்ற குற்றத்தை நான் செய்திருந்தா நான் சாகரத்துக்கு ரெடியா இருக்கிறேன். அதனாலதான் கர்த்தர் என்ன மன்னிப்பேன். அது என்ன மன்னிப்பு? நித்தியமா நான் சாக மாட்டேன். அங்கிட்டு போட்டு நான் மன்னிச்சுட்டேன் உங்களை என்று சொன்ன உடனே இந்த மாதிரியான இந்த பைத்திய கதைகள் எல்லாம் வந்தது காரணம் பொதுவாக சட்டங்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணம் இப்ப இல்ல என்ற அந்த முட்டாள்களை வாழ விட்டதால வந்த விரச்சனை. அதுவும் குறிப்பாக டிஸ்பென்சேஷன் போதிச்ச பிரதர நாட்களை
உசிர் வாழ விட்டதால வந்த பிரச்சனை. அப்பவே விசாரிச்சு போட்டு எல்லாரையும் பட்டி இருக்கும். அதை அரசு செய்திருக்கும். அது பிரச்சனையா போச்சுது. அதனால இப்ப அமெரிக்காவில் அதை விட்டுச்சுன்னா இப்ப அமெரிக்காவிலே புத்தருக்கு சிலையும் அனுமனுக்கு சிலையும் கிருஷ்ணருக்கு கோயிலும் சிவபெருமானுக்கு இதுவும் கட்டி வாழ விட்டு கொண்டிருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி ஆக்களை முதல் உள்ளான கள்ள போதனைகள் கொண்டவர்களை முதல் இல்லாமல் ஆக்கியிருந்தா அவ்வளவு உறுதியா இருக்கும். இந்த புறசாதி விக்கிரகங்கள் உள்ளுக்கு வந்திருக்காது. இதெல்லாம் அதான் இந்த ஆண்டர் சபைகள்ல நீ உள்ளுக்கு விட்டியோ பிறகு வெளியில இருக்கிறதெல்லாம் திருப்பி உள்ளுக்கு வந்து நீ பழையபடி புறசாதிகளாக மாறி போயிருவீங்க. அதனால பழி வாங்க வேண்டியது கர்த்தர் சொன்னபடி. அது யாரு பழி வாங்கணும்? கர்த்தர் நியமிச்சியால் பழி வாங்கணும். அது கர்த்தர் நியமிச்சியால் யாரு? அரசு. அந்த அரசு யாரை வச்சு பழி வாங்கணும்? அந்த கொலை செய்யப்பட்ட ஆள் நபருக்கான சொந்தக்காரர்களாக அதை செய்யவன். அரசாங்கம் தானே போய் நான் கொண்டு விட்டேன். ஏன்னா அவர்கள் அவன் கொண்டவனை அவன் கையில பிடிச்சுக்கிட்டு முதல் அவன் கைதான் இருக்கணும் அவனை கொல்லுறதுக்கு. ஏன்னா அது அந்த ஆத்மா கடவுளுடைய சாயல இருக்கிற அந்த நீதி அது அடங்கம் அல்ல. அது வேதத்துல கிறிஸ்து கடவுளினுடைய அந்த கோபத்தை அவர் என்ன செய்தார்? அவர் அந்த கோபத்தை அடக்கினார் அல்ல. அதான் கோப நிவாரண பலி. அது கோபத்தை அவர் அதை சமாதானப்படுத்துறார். கோபத்தை சமாதானப்படுத்தணும்னா அந்த கோபத்தினுடைய நீதியை நிறைவேற்றி முடிச்சா சரி, அது அந்த சமாதானமாகும். ஆண்டர் அதை தான் சொன்ன, ஒரு ஆளை நியாயம் இல்லாம கொண்டுட்டான்டா அந்த ஆத்மா எந்த ஆத்மா எந்த சாயெல்லாம் அதுவும் இருக்குது, அது அடங்காது. அது அந்த நீதி நிறைவேறும் வரைக்கும் அது அடங்காது. அதனால அவன் கையில பிடிச்சு கொடுத்தீங்கன்னா அவன் அதை கொண்டு போட்டுடுவான், அவன் ஆத்மா அடங்கிடும். இது கர்த்தர் தான் மனுஷனும் தானும் தந்தை ஆத்மாவினூடாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறத காட்டுறேன். அதனால நாம இந்த பேய்த்தனமான விசத்தனமான மன்னிப்பு தார என்ற கதையெல்லாம் இங்க ஆண்டவர் மன்னிக்கிறதையே அவர் சாக்கொண்டுதான் மன்னிக்கிறார். கொலை செய்த ஆக்களை அவர் பாவம் செய்தவனை அவர் ஒரு நாளும் சும்மா மன்னிச்சது இல்லை. அப்படி ஒரு மன்னிப்பன்றது பைபிள்ல இடம் இல்லை. மன்னிப்பண்ட அங்க கிரியம் குடுபடக்க வேணும், கிரியம் குடுபட்டு இருக்க வேணும். நீங்க விர மன்னிங்கோ, நீங்க விர மன்னிங்க, கட்டி பிடிச்சி கொஞ்சுங்கோ, இதோட சரி எல்லாரும் அங்க சமாதானமாயிட்ட பம்மாத்து கதை கிறிஸ்தவத்துக்கு சரி, அது வேணுமென்ற பைத்தியங்களுக்கு சரியா இருக்கு. அது வேங்கல சில பேர் இருக்கு இன்னும். அவன் இதான் கிறிஸ்துவ மன்னிப்பண்டு. கிறிஸ்துவ அப்படி ஒரு நாள் கிறிஸ்துவ பிறா அப்படியே மன்னிக்கல. என்பதாக இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் எங்க மன்னிச்ச மன்னிக்கிறோம் சாக்கொண்டு மன்னிப்பேன். அவங்க அது யாராவது இதுல என்ற குமாரனை கொல்றதுல ஈடுபட்டவன், அதுக்கு உடந்தையா இருந்தவன் மனம் திரும்பி ஐயோ நான் பாவம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி ஜூதாஸ் மேரேஜ் மனம் திரும்பாம உண்மையிலே ஐயோ நாங்கள் இப்படி உணவு செய்துட்டோம் என்று சொல்லி மனம் திரும்பின அந்த மனம் திரும்புதல் சரியா இருக்க வேண்டாம். கத்த சொல்ல நான் மன்னிக்கிறேன், ஆனா நான் நீதி உள்ள கடவுள், ஆகிய நீ சாகோ, நீ இனி வாழ்றதுக்கு உனக்கு இந்த பூமி இல்ல தகுதி இல்லை, சாகணும். அதுல அடுத்த நிமிஷம் பரதீசில இருப்பேன். அதை விட்டு போட்டு அல்லது நான் களவு கொடுத்துட்டேன், கொண்டு போனது என்னட்ட தந்தது, ஐயோ நான் என்ன செய்யறது என்ன செய்யறது, உன்னட்ட வசதி தந்தத கெட்டத்தனையோ நாளத்தனையோ திருப்பி கூட அவன்கிட்ட அவன் நம்பித்தான் என்னோட தந்தவன். அதை விட நீ உண்ட வீட்டுல களவெடுக்க விட்டு போட்டு அவனுக்கு தந்ததை நான் என்ன செய்யறேன்னு கேட்டேன். அதெல்லாம் மன்னிப்பு இல்ல. நீ முதல் அதுக்கான பழிய கூடுங்க அவனுக்கு. கெட்ட ஸ்டைலே வேதம் அதைத்தான் சொல்லி தருது. இதான் மன்னிப்பு. அதனால எஜமான் வேலைக்காரனுக்கு அடிச்சதால வேணுமென்றே செய்யல, அவன் கொல்லப்பட வேண்டிய நபர். ஆனா அங்க ஒரு காரணம் திட்ட தெளிவா தெரியுது, பதிவிருந்து வேணுமென்று மனசுல கரால் வச்சிருந்து சாக்கொல்லு அடிக்கல. ஆகையால அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மாறுற,
அந்த குடும்பத்தோடு இருக்கலாம். ஆனா அவற்ற நடமாடுற எல்லாம் வரையறுக்கப்படுது. அவர் அந்த இடத்தை விட்டு வெளியில போகிறார் சாகும் வரைக்கும். ஒன்றில் அவர் சாகும் வரைக்கும் இல்லாட்டி பிரதான ஆசாரியன் சாகும் வரைக்கும். அது குறிப்பாக ஒரு 40, 30, 50 வருஷம் ஆகும் முடிச்சு. அதுல இத எங்களுக்கு வேதம் கதைக்கு. ஐந்தாவது காரணம் ஏன் உயிரை எடுக்க இயலாது? உயிரை எடுக்கிற அதிகாரம் அரசனுடைய கரத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாலாவது விஷயம், நான்காவது காரணம் உயிரை எடுக்கிற அதிகாரம் அரசனிடம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது எங்களுக்கு தெரியும். ரோமர் 13ஆம் அதிகாரத்துல தெளிவா இருக்குது. சட்ட தெளிவா ஒரு விளக்கமும் எங்களுக்கு தேவையில்லை. வாள்களினால் அவரை போத்திருக்கிறார். தீமை செய்கிறவனுக்கு பயங்கரவாதியா இருக்கிறதுக்கு, நன்மை செய்கிறவனுக்கு புகழ்ச்சி உண்டாகிறது. இந்த காரணங்களை கொண்டு தான் நாங்கள் சொல்றோம், வேலைக்காரருக்கு அடிக்கலாம், ஆனா சாகிற அளவுக்கு அடிக்கிறார். உயிர் ஆபத்தில் வர்ற அளவுக்கு அடிக்கிறார். இத நாங்கள் அப்படி ஞானமா நாமல் செயல்பட வேண்டும். இப்ப இதுக்கு எதிரான பாவம் என்ன? அதாவது திருத்துறதுல அவர்களை முகபாவனை, அடுத்தது சொற்கள், அடுத்தது அடி, இந்த மூன்றாலையும் திருத்தலாம். அப்ப இது எங்க எக்ஸஸ், அதாவது எங்க மிஞ்சி போகுது? மிஞ்சி போனா அது பாவமாயிடும். மிஞ்சி போனா பாவமாயிடும். இப்ப மிஞ்சி போறது என்று நாம சொல்லுறது குறிப்பாக அவர்களுடைய வயது, அவர்களுடைய பாலினம், அவர்களுடைய மனச்சாய்வு, அப்படிப்பட்ட விடயங்கள் கணக்கில் எடுக்காம நாம திருத்த வலிக்கிட்டா அது மிஞ்சி போகுது. பாவம் எஜமான் தன்னுடைய அதிகாரத்தை மிதமிஞ்சி பயன்படுத்தினது, எக்ஸஸா யூஸ் பண்ணினது, அதாவது நாம சொல்றாம துஷ்பிரயோகம் பண்ணினது. நாம பிள்ளைகளுக்கும் நாங்களதான் சொல்றோம், எடுத்த வீச்சுக்கு பிள்ளைகளுக்கு அடிக்கிறது இல்லை. நாங்கள் பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுறோம், அவர்களுக்கு பழக்குவிக்கிறோம். எப்படி பிஹேவ் பண்றது, எப்படி சாப்பிடுறது, எப்படி துறக்கிறது, எப்படி விளையாடுறது என்றதுகளெல்லாம் நாங்கள் முதல் தொடக்கத்திலே பிள்ளைகளுக்கு சின்ன ட்ரெயின் பண்ணுறோம். அவர் அந்த ட்ரைனிங்குக்கு கேட்க இல்லை என்று சொன்ன நாங்கள் அடுத்தது அவரை பேசுறோம். நாங்கள் அவரை சரியான ஏற்று கொடுக்கிறோம், அப்படி ஆளை திருத்துறோம். அப்படி அதுக்கும் அவர் சரி வரையிலே என்றால் நாங்கள் அடுத்தது என்ன செய்கிறோம்? கை வைக்கிறோம். அப்ப ஏற்கனவே சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயத்துக்கு நாங்கள் பேசுறதுமே இயலாது, அடிக்கையுமே இயலாது. அப்படி செய்யல அது பெற்றாற்ற பாவம், பெற்றாருடைய பாவம். ஏண்டா பிள்ளை அதுக்கு நாம சொல்லிக் கொடுக்கல. கர்த்தர் எங்கள்கிட்ட என்னத்தை கேட்கிற மனுஷனே, நன்மை என்னன்னு அவர் உனக்கு சொல்லி தந்திருக்கிறார். சொல்லி தராம அவர் எங்கள்கிட்ட கேட்கல, என்னத்தை செய்யணும். அயல கர்த்தர் எங்களுக்கு
10 கற்பனையை அவர் வெளிப்படுத்தி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் ஏண்டா நீ இப்படி செய்யலன்னு கேட்டு அதுக்கான பேச்சும் அதுக்கான அடிகளையும் தர வழிக்கிடுறார். அதனால அதே ஸ்டைல நாம வேலைக்காரருக்கும் நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை ட்ரெயின் பண்ணி அவர்களுக்கு அந்த விஷயங்கள்ல பரீட்சையை படுத்தி போட்டுதான் நாங்கள் அவர்களை தண்டிக்கிறது அல்ல அவர்களை திருத்துறதுக்கு நாங்கள் வலிக்கிடுறோம். அப்படி செய்யக்களையும் நாங்கள் வயசு கவனிக்க வேண்டும். எங்களுக்கு மூத்த வயசானையாக்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருக்கிறோம் என்று சொன்னா அதுல நாம அவருடைய வயதுக்கு நிமித்தம் நாங்கள் கொஞ்சம் கவனமாக அவர்களோட கதைக்க வேண்டும், பேச வேண்டும். பேசக்கூடாதுன்றது இல்லை, கடிஞ்சு கொள்ளக்கூடாதுன்றது இல்லை, ஈவன் அடிக்கத்தான் கூடாதுன்றதும் இல்லை. அதில் செய்யலாம். ஆனா நாங்கள் எங்களுடைய அந்த வயசு என்ற ஃபேக்டர் காரணி உடனே எங்களோட மண்டைக்குள்ள வர வேணும். நாங்கள் எஜமான்களா இருந்தா, எஜமான்களா இருக்கிறாக்கள் எங்களை விட வயது முதிர்ந்தையாக்கள் வேலைக்காரராக இருக்கிறோம் என்று சொன்னா நாங்கள் அவர்களுக்கு திருத்தங்கள் செய்ய அந்த வயசை நாமல் மறக்க கூடாது. வேதம் அதை எதிர்பார்க்குது இல்ல. அவரோட நாங்கள் எங்களுக்கு கீழே வயசு குறைஞ்ச ஆட்களுக்கு நாம டக்குன்னு பேசுற மாதிரி வாய் வைக்க இயலாது. என்றா கெத்தர் அத சுபாவத்திலே அவர்கள் எங்களுக்கு மேல வச்சிருக்கிறார் வயது மூப்பில. ஆனா கூப்பிட்டு சொல்லி பார்த்தும் பிறகு பேசி ஏசி பார்த்தும் சரி வராத வயது மூப்பான ஆளுக்கு அடிக்க வேணும் என்று அடிக்கத்தான் வேணும், ஒன்றும் செய்யலாது. ஏன்னா அவர் வேலைக்காரன் என்ற நிலையில இன்னும் இருக்கிறார். அதனால நாங்கள் அந்த விஷயத்துல கவனமா அதை கையாள வேணும். ஆனா அதை கவனிக்காம நாம திருத்தங்கள் செய்யறோம் என்றால் அது மிஞ்சி போச்சு, மிஞ்சுது, எக்ஸஸா போகும். மூடனுடைய முதுகுக்கு பிரம்பு ஏற்றது என்ற அந்த வாக்கியம் அது வயசு வேறுபாடு காட்ட இல்லை. எந்த வயசிலையும் மூட வேலை செய்யலாமா? மூடர் என்று நாம சொல்லுறது யாரு? மூடனுக்கு ஞானிக்கும் என்ன வித்தியாசம்? மூடனுக்கு ஞானிக்கும் என்ன வித்தியாசம்? மூட இருக்குது ஆனா சரியா பயன்படுத்த மற்றவன் சரியா பயன்படுத்துவான், அதுக்கு பேர் தான் ஞானி. அறிவு இருக்கும் ஆனா அந்த அறிவை சரியா பயன்படுத்த இல்லை, அதுக்கு பேர் தான் முட்டாள். ஞானி அறிவு இருக்குது, அதே அறிவு அதை சரியாக அவன் பயன்படுத்துறான், அதுக்கு பேர் தான் ஞானம். ஞானத்துக்கு முட்டாளுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் அதை பயன்படுத்துறதுல தான் இருக்கு. அதுல இந்த விஷயம் இது நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நான் இதை முந்தியும் நாம் ஒரு ஆளுக்கு கார் திருத்துறதுக்கு படிக்கிறார், அவர் படியா படிச்சு அந்த எல்லாம் பார்ட்ஸ்கள் எல்லாம் தெரியும், எல்லாம் படிச்சிருக்கிறார், எல்லாம் சரி. ஆனா கார் பழுதா போச்சு திருத்துறாண்டா அந்த அறிவை பயன்படுத்த தெரியாது. பைபிள் சொல்லுது அவன் முட்டாள் என்று சொல்லி. அதனால அதை படிச்சையால் அதை அப்ளை பண்றதுக்கு தெரிஞ்சிருக்குது என்று சொன்னா அவரை தான் நாங்கள் ஞானி என்று சொல்லுறோம். ஞானம் என்றது அறிவை பயன்படுத்துற இதுல தங்கி இருக்கு. அதுல பெரியாக்கள் வயசு கூடுனையாக்கள் என்றாலும் வேலைக்காரரா இருக்கிறோம். அதனால அவர்கள் அறிவாக இருந்தும் சில வேளையில அதை பயன்படுத்துறதுல அவர்கள் சரியில்லாம இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆளுக்கு நாங்கள் வயசு கூட என்று சொன்னாலும் அந்த ஆளை வச்சுக்கிறதால எங்களுக்கு பிரியோசனம் பெறணும், வேலைக்காரன்டா எங்களுக்கு அதால ஆறுதல் வரணும்டா அந்த ஆளை வயசை கவனத்துல கொண்டு நாங்கள் சொல்லுறோம், சரி வரையா பேச போறோம், இல்லாட்டி அடிக்க போறோம். சாலமோன் சீமேயை விட எவ்வளவு வயசு குறையும், ஆனா அவனை கொண்டான்.
சாலமோன் ஜோவாபை விட எவ்வளவு வயசு குறை, ஆனா கொண்டான். அவன் வேலைக்காரர் இப்ப அவங்க, ஆனா வயசு பார்க்க இல்லை. அவன் முதல் வயசு பார்த்தான். யாருக்கு? சீமைக்கு. கவனம், உனக்கு சான்ஸ் தரன், கவனமாயிருந்தது. ஜோவாபுக்கும் பல விஷயங்கள் கவனத்தில் கொண்டுதான் அதை முடிவுக்கு பண்ணினான். அதனால அடிக்கிறது எஜமான்களுக்கு வியக்கப்படையில் வயசு மூத்த ஆட்களுக்கு அடிக்கிறது. ஆனா அந்த வயசு கூட என்ற அந்த விஷயம் மனதில் எப்பயுமே வரணும். அது என்ன, அதை ஒப்புரவு தேவைப்படுத்தும். அது எக்யூட்டி என்று நாம சொல்றோம், சுபாவம் அதை ஒரு தேவைப்படுத்தும். சின்னாக்களுக்கு நாம பேசுற மாதிரி பெரியாக்களோட டக்குன்னு பேச இயலாது சொல்ற. அப்படி என்னது எக்ஸஸ் மிஞ்சி போச்சு. அதே போல நாங்கள் ஆண்களுக்கு ஆம்பளை பிள்ளைகளுக்கு அடிக்கிற மாதிரி பொம்பளை பிள்ளைகளுக்கு அடிக்க இயலாது. ஆம்பளை பிள்ளை ஆண் வேலைக்காரருக்கு நாங்கள் பேசுற மாதிரி பெண் வேலைக்காரரோட நாங்கள் பேசி டீல் பண்ணுறத இயலாதுன்றதை விட அதை கவனத்தில் கொள்ளும். ஆபிரகாம் பெண் வேலைக்காரிகளுடைய விஷயத்தை எஜமானிட்ட விட்டு விட்டான். நீ பார்த்து கொள்ளடியப்பா. ஆனா எஜமானியாலையும் கட்டுப்படுத்த முடியல. எஜமானிக்கும் வாய் காட்டுறாள். எஜமானி பலகீனமாயிருக்கிறார், அல்ல எஜமானி ஏதோ ஒரு சந்தர்ப்பங்களில் அவையால இந்த பெண் வேலைக்காரையும் வேலை வாங்க முடியலைன்னா கட்டாயம் எஜமான் தலையிட வேணும். எஜமான் தலையிடக்கூடாதுன்னு நாங்கள் கொஞ்சம் சொல்லு. ஆனா அந்த பெண் விஷய வேலைக்காரர் அவ டீல் பண்றது முதல் விடுறது நெல்ல. அப்படி நாம எஜமானியா நாம வீட்டுல இருக்கல. அதுக்காக ஆனா ஃபைனல் எஜமான் தான் முடிவு. அதான் நான் சொல்றேன், பிள்ளைகளுடைய விஷயங்களும் அப்பா அம்மா அதிகமாக வேலை என்று சொல்லி வெளியில தான் நாங்கள் நிக்கிறபடியால பிள்ளைகளினுடைய விஷயங்களை வீட்டுல கையாளுறதுக்கு அம்மா அம்மா அதை கையாளுறதுக்கு வேதம் அனுமதி கொடுத்திருக்கு. அயால சாப்பாட்டுல இருந்து பள்ளிக்கூட படிப்புகள்ல இருந்து எல்லாம் அவர்கள்லாம் கூட நேரம் மினக்கட போடுறோம். அதெல்லாம் பள்ளிக்கூடம் படிப்பு விஷயங்கள் உட்பட அவர்களுடைய வளர்ப்பு முறைகள் தாயிட வளர்ப்ப என்று உண்மையான முதுமொழியின் படி அது ஒரு தமிழ் முதுமொழி, தாயிட வளர்ப்பு தான். ஏண்டா அப்பா அம்மா வீட்டை ரெண்டு பிள்ளை வைய வளர்க்கறதுக்கு அவருடைய வேலைகள் இடம் கொடுக்காது. ஆகையால அப்பா அம்மா அதிகமா பிள்ளைகளுடைய விஷயங்களை தலையிட வேண்டிய தேவையும் இல்லை. பிறகு நாமல் தலையில தூக்கி போட்டு விட்டோம்டா எல்லாத்தையும் பிறகு நம்மளால கெப்பாசிட்டி பத்தா. அதனால நம்மட வேலை உழைச்சு கொண்டு வர்றது எல்லாம் ஒழுங்கா நடக்குதான்றது ஒரு மேற்பார்வை, அவ்வளவுதான். மற்றபடி டீட்டெயிலா போய் இன்றைக்கு என்ன சமைக்க போறாய், இன்றைக்கு என்ன செய்யறாய், என்ன இவன் இப்படி இருக்கிறார் என்று கூப்பிட்டு இங்க இவன் இதெல்லாம் முந்தைய டீட்டெயிலா சொன்னான். எதிர்பார்த்த விஷயங்கள் அங்க வீட்டுல ஓடர் ஒழுங்கா போய்கொண்டிருக்கணும். அத எஜமானிக்கும் தெரியும். அப்பா அம்மா தேவையில்லாம கொஸ்டின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஓவரால் பொறுப்பு அவர்கிட்ட தான். அதுக்காக விழாவாரியா இறங்கி ஒவ்வொரு நாளும் இதண்டி கொண்டு கரைச்சல் கொடுக்க கூடாது. மனுஷியா இருக்கு, நமக்கு அந்த வேலைகள் இருக்கு, நிறைய செய்கிறோம். வேலைக்கு போறா, பிள்ளைகளை ஏத்தி இறக்குறதா, வந்தோமா, ஏதாவது பெரிய சாமான்கள் விட்டு விஷயங்கள் கையாளோடுமா, அதுகள் வருமான உழைப்புகள், வருமானங்கள், நிலபுலங்கள், சொத்துகள், இந்த மாதிரி விஷயங்கள் வரைக்கும் அது ஆண்கள் அப்பா மேல எஜமான்கள் கையாளுறான். அது பொருத்தம். வாடகைக்கு கொடுக்க போறோம், வேற வேலைகள் இருக்குது, அது இது சகல விஷயங்களும் அது புருஷன். அதெல்லாம் மனுஷியா விட்டுட்டு இருக்கல. ஆனா மனுஷி கீழே இருக்கிற அந்த பிள்ளைகள் அல்லது அந்த வேலைக்கார் அப்படி வரைக்கும் அது அவர்கள் அதை கையாளுறதுக்கு. ஆனா மனுஷி மாதிரி தெரியணும் எல்லாத்துக்கும் நாம அப்ரூவல் எடுக்காட்டி ஒருக்கா அந்த அப்ரூவல் காணும், அதை கண்டினியூ பண்ணுவோம். ஏதாவது மாற்றங்கள் வருதுன்னா ஒருக்கா அதை சொல்லி அதை இன்ஃபார்ம் பண்ணிருக்க வேணும். இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே மனசி மேட்டர்ல இருந்தா போல மனசியம் அது நான் முடிவு பண்றேன்னு சொல்லி மாத்தினா பிறகு எரிச்சல் வந்துடும் புருஷன் மேருக்கு. அதனால சரியான கவனமா இருக்கணும். நாம
டீட்டெயிலா புருஷன்மார் வீட்டுல இருக்கிறாங்க தேவையில்ல பிள்ளை வளர்ப்பு அதாவது நாங்கள் அம்மா மேரிடம் படிப்பை பற்றி கூட கேட்கிறோம். ஏன்னா பிள்ளைகள் படிப்பிக்கிறது அம்மா மேட்ட பொறுப்பு. ஏன்னா பிள்ளைகள் இருக்குதா, என்ன செய்யுது, பள்ளிக்கூடத்தால வந்து இன்னும் நிக்கிறான், இங்க போறான் வாரான் இருக்கான் எல்லாம் வெளுக்கிறதுக்கும் அம்மா மேருக்கு தான் அதிகாரம் கொடுத்துருக்கோம் வெளுக்க சொல்லி. ஏன்னா அப்பா மேர் வந்து இங்க நின்று பார்த்து கொண்டிருக்கலாம், அவங்க தாங்களே தங்களுடைய வேலைகளை அது நம்ம சர்ச்சில் அப்பா மேர் வந்து ஒழுங்கா படிக்காதபடியால இன்னும் கவனமாக அதை செய்யல. இப்ப உழைப்பு கொண்டு வரதான் சரி இல்ல, அதில் அம்மா மேல அதை கவனமா பார்க்கட்டும். ஏன்னா ஒழுங்கா நாம திறமா படிச்சு நம்மளோட விஷயங்களை ஒழுங்குபடுத்தினோம்னா நாம அந்த அளவுக்கு பிள்ளைகளை விட்டு விலக வேண்டிய அவசியம்னா நாம ஒன்று விலகணும்னு தெரியும், இதான் விஷயம். அதனால அதுல அந்த பிரச்சனை வந்துடக்கூடாண்டபடியே தான் நாம பாடுபடுறோம் வீட்டுல பிள்ளைகளை படிப்பிக்கிறது. பிள்ளைகளை ஞானமுள்ளியாக்கல நாம வளர்க்கிறதுக்கு. சோ இதுல பொம்பளை பிள்ளைகள் பெண்கள் பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் அம்மா மேரே சாத்தலாம் ரெண்டு பேரும். ஆனா அடிக்கிற அளவும் அதுக்கான விஷயங்களும் வித்தியாசம். அதே மாதிரி பெண் பணியாளர்களோட டீல் பண்ணைகளையும் ஆண் பணியாளர்களோட டீல் பண்ணைகளையும் அதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. முராலா டீல் பண்றதும் முரால் இல்லாம டீல் பண்றதும் அது அந்த செக்ஸ் அதாவது பால் இனத்துக்கு பொறுத்த பலையினமான மென்மையான மெதுவான பாலினத்தோட நாம கொஞ்சம் சாஃப்டா தான் டீல் பண்ணணும். ஆனா அதுக்காக நாம நிற்க கூடாது ஐயோ எல்லா பெண்களோடையும் அப்படித்தானே வாயாடியும் அரசனுக்கு முன்னாலேயும் தர்க்கம் பண்ணிக்கொண்டு தங்களுக்குள்ள இருக்கிற பொம்பளைகள் எல்லாம் அது சாலமன் செய்த மாதிரி வெட்டடா பிள்ளைய முதல்ல என்று சொல்ற மாதிரி தான் இருக்கணும். அந்த அளவுக்கு தான் இந்த தீர்ப்பு போ. அயல பொம்பளைகளை எல்லாரையும் பெண்களான் கையாளணும் என்று சட்டம் இல்லை வேதத்துல. அது முழு பொறுப்பும் ஆண்கள்கிட்ட தான், எஜமான்கிட்ட. ஆனா எஜமான்கள் அதை டீல் பண்ணிக்கல கொஞ்சம் கவனமாக அதை கவனிக்க வேணும். அயல இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை நாங்கள் பார்க்கிறோம். அது மிஞ்சி போயிடக்கூடாது, மிஞ்சி போயிடக்கூடாது, மிஞ்சி போயிடக்கூடாது. அதே நேரம் நமக்கு தெரியும் ஏற்கனவே பல தடவை சவுல் மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல நாம வீட்டுல இருக்கிறது நல்லது. வேலைக்காரர் சொல்ற எல்லாத்தையும் கேட்டோம்னா ஆபீஸ்ல நாம அதுக்கு பிறகு வேலை செய்யலாம். சொல்லப்படும் எந்த வார்த்தைக்கும் செவி கொடுப்பாயானால் பிரச்சனை பிரச்சனை அல்ல. அதனால கதைக்கப்புறம் எல்லா வார்த்தைக்கும் நாம சவுல் தன்னை பற்றி சொல்றத கூட அவன் காது கேடாதவன் போல் இருந்தான் என்று பைபிள் சொல்ல. அதனால ஆனா அவனுக்கு சரியான குத்தல் கதை தான் அது. ஆனா அதை கூட அவன் ஏண்டா தண்ட அதிகாரம் யாரால தரப்பட்டு இருக்கின்றது அவன் கிளியரா இருந்தவன். அதனால இதுகள் என்ன சொன்னாங்க, இப்ப என்ன குறைய போகுது நான் பேசாம விட்டுட்டு சொல்றத சொல்லிட்டு. அதனால எஜமான்களும் சில வேளையில என்ன பற்றி என்ன சொல்றீங்க நம்ம எல்லாரும் வந்து கேட்டுக்கொண்டு தெரியாது. இயேசு கிறிஸ்து கேட்ட மாதிரி ஜனங்கள் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள், அது அவர் மெசியாவா இல்லையான்ற நம்மளை பற்றி ஐயோ உங்களை பற்றி இது நான் கேட்கவே தேவையில்ல. ஆபீஸ்ல நம்மளை புஷ் பிடிக்கிறதுக்கே கனவே மெட்டியாக்களை பற்றி வந்து அள்ளி வச்சு சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். வேண்டாம், எல்லாம் அவிசுவாசிகள். அயல நாம சகோதரனுக்கு விரோதமா வாய் திறக்க கூடாது என்ற சட்டங்கள் எல்லாம் அவளுக்கு தெரியாது. அது ஒரு தீமையா பேர் எடுக்கிற விதத்துல நாம வாய் திறந்துடக்கூடாது, கோல் பரப்ப கூடாது என்றதெல்லாம் எல்லாம் குறைகளை அந்தந்த ஆள்தான் சொல்லணும். அதை வந்து போட்டு கொடுக்க கூடாது என்றதெல்லாம் அது ஞானமும் விவகமான வேதத்தின் மக்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற சட்டம். அதனால இதுகள் வந்து அவிசுவாசிகளுக்கு தெரியும். அதில் எப்பயும் சொல்லி கொடுத்து போட்டு கொடுத்தா தங்கள்ல எப்பயுமே பிரியமா இருப்பான்னு நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். அதனால இனி அதுகளோட கதைகளை கேட்டா அதுக்கப்புறம் நாமளும் ஆபீஸ்ல வேலை செய்யாது. நெடுக வந்து எல்லாரையும் பெரிய ஏதோ சொல்லி கொண்டிருக்கு நம்ம. அதனாலதான் நாங்கள் பிரசங்கி 7:21 படி பிரசங்கி 7:21 சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாது. கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாயிருக்கு. ஆஃப்கோர்ஸ் நிச்சயமா ஆபீஸ்ல எல்லாரும் பஸ்ஸோட நல்ல மாதிரி இருக்க போறது இல்ல. எல்லாருக்கும் அதுவும் அவிசுவாசிகளோட இருக்கிற ஆபீஸ்கள்ல எல்லாமே கர்த்தருக்கு முரணான சிந்தனைகளும்
இருண்ட புத்தி தான் இருக்குது. அதனால அவர்கள் கட்டாயம் நம்மளை பற்றி குறைதான் சொல்லுவீங்க பல சந்தர்ப்பத்தில். அதனால சொல்லப்போற எல்லாத்தையும் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நம்மளை நிந்திக்கிறது இதுகளெல்லாம் நாம கேள்விப்பட வேண்டி வரும். அதனால அதுகள் எல்லாம் அவசியம் என்ன அவங்க என்ன அதை நாங்கள் சொல்றோம்ல, சர்த சபையில படிச்ச விஷயம். கடவுள் நம்மளை பாக்கல அவருக்கு முன்னால நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படத்த காக்கலா இருக்கிறோமா இல்லையான்னு கேள்வி. மனுஷர் எங்களை பற்றி என்ன சொல்றீங்கன்றது எங்களுக்கு அற்பமான விஷயம். கர்த்தர் எங்களை பற்றி என்ன சொல்லுவாருன்றதான் கேள்வி. மனுஷருக்கு முன்னால நாங்கள் நல்ல பிள்ளைகள் நல்ல பேர் எடுக்கிறது இல்ல, அது இல்ல எங்களை முதலும் அவசியமான விஷயம். கர்த்தருக்கு முன்னால நல்ல பிள்ளைகள் நல்ல பேர் எடுக்கிறது தான் எங்களுக்கு தேவை. அதனால நாம எஜமானிகளா இருந்து கர்த்தர் சொன்னபடி எங்களுக்கு இருக்கிற டீல் பண்ணிக்கல, அந்த டீலிங்ல கர்த்தர் அதை அப்ரூவ் பண்ணி இருக்கிறார் என்றா எங்களை பற்றி என்ன சொல்றாங்கன்றதை பற்றி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. we don't want to bother about இல்ல. அதுல சரியான கவனமா நாங்கள் இருக்கவே. அதனால நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம திருத்தம் அது முகபாவன அல்லது பேச்சு அல்லது அடி, அது நியாயமான விஷயங்களுக்கு தான் நாம இந்த சொன்னது எல்லாம் மீறி போச்சுன்னா பிரச்சனை என்று சொன்னாங்க. நியாயமான விஷயங்களுக்கு பேசினது அடிச்சது அதுலயே அவன உடல் உறுப்பு பிரச்சனையா போச்சுது, அவன உயிர் பிரச்சனையா போகுதுன்றாலே அது தண்டனைக்குரியதா மாறி போவேக்கல. நியாயம் இல்லாம நாம பேசி நாங்கள் நீதி இல்லாம அடிச்சா அது கர்த்தருக்கு முன்பாக அதிக பாவமா இருக்கு. அப்ப நாம இவ்வளவு நேரம் கதைச்சது எங்க கூடி போச்சுதான். அவர்களுடைய வயசு, அவர்களுடைய பாலினம், அவர்களுடைய சாய்வு நிலைகள், வேலை செய்கிற விருப்பங்கள், அதுகள்ல நாம நியாயமாத்தான் அவர்கள் செய்தது நியாயமா புலவிட்டிருக்கிறோம், அதுல நாம திருத்தினாம. ஆனா நியாயமே இல்லாம நீதியே இல்லாம ஒப்புரவே இல்லாம நாம பேசி அடிச்சு கொண்டு வலிக்கட்டா அது கர்த்தருக்கு முன்பாக அதிக கொடுமையாக இருக்கு. இயேசு கிறிஸ்து இதை பற்றி சொல்லிக்கல. லூக்கா 12:47-48, லூக்கா 12:47-48. எஜமான சித்தத்தை அறிஞ்சும் அதன்படி செய்யாம விட்டு. இப்ப எஜமான சித்தம் என்ன? நியாயமான பிள்ளைகளுக்கு வேலைக்காரரை நாங்கள் சைகைகளால, அடுத்தது சொற்களால, ஏன் சில வேளையில நாங்கள் அடிகளால அவர்களுக்கு அதை திருத்தலாம். ஆனா எஜமான சித்தம் எதில்ல? நியாயம் அவர்கள் எந்த ஒரு குறையும் நியாயம் இல்லாத விஷயங்களுக்கு நாம இப்படி கையாளையலாம். அப்படி கையாண்டா நமக்கு அநேக அடி. அதனால நாங்கள் பிள்ளைகளுக்கு திருத்தேக்களையும் அடிக்கலையும் நாம அவர்களுடைய செய்த குழப்படிக்கு தக்கன தண்டனை, அதை விட்டு அந்த தண்டனை பேச்சாயும் இருக்கலாம் அடியாயும் இருக்கலாம், அந்த அளவுக்கு தான் அது. அதான் ஒப்புறம். அவன் சொல்ல அம்மா எனக்கு 100 தரம் அடிச்சு போட்டான். அப்ப அந்த ஒப்பீடு என்ன கூடி போச்சு போல அவனுக்கு. நான் ஒரு சின்ன பிள்ளைங்கன்னா நானா கூடி போச்சுது. அது 4 வயசுலயோ இன்னத்துல தொடங்கிட்டு. அப்ப நாம அதை சின்னல இருந்து நாம எண்ணி அடிக்கிறது, இதுக்கு இத்தனை போல இதுக்கு இப்படித்தான் அடிப்பேன் அப்பான்னு சொல்லி வளர்த்ததால அப்ப கட்ட 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 அடிச்ச உடனே அவராலே மண்ண முடியல. அப்ப அம்மா 100 தரம் அடிச்சுட்டான்னு வேற சொல்லுறீங்க. அப்ப என்ன இப்ப 100 தரம் அடிச்சுன்னு சொல்றான் என்னன்னு. அப்ப அந்த அங்க சீரியஸா நடந்திருக்கு. சில வேளையில பிள்ளைகளுக்கு அதோடைய செய்த பிள்ளைகளுடைய சீரியஸ்னஸ் விளங்காம இருந்திருக்கலாம். அது அப்படி அவங்க பிளக் பாயிண்ட்களை கைய வைக்க வலிக்கிட்ட நாம உங்களுக்கு சொன்ன எல்லோ வைக்க கூடாது பேசிட்டு விடையலாம். அது அடுத்த முறை இன்னும் கொண்டு உள்ளுக்கு வைக்கும். அப்ப கையில 2, 3, 4 சுட்ட சுட கொடுத்ததும் பிள்ளை இப்படி ஓட்டுகளை கொண்டு வைக்காது. அதுல அது எஜமானியினுடைய அந்த விவேகத்துல இருக்குது. இது உடனடியாக இதை ஸ்டாப் பண்ணணும்னா அதுக்கேற்ற தண்டனை கொடுத்தே ஆகும்.
இல்ல இது கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் பிரச்சனை இல்லைன்றது நாங்கள் அந்த விஷயம். அப்ப சில வேளையில நாம அதான் கவனிக்கணும். அப்ப சில வேளையில வேலைக்காரர் எஜமான்கள் எடுக்கிற ஆக்ஷன்ல இதுக்கு இப்படி ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்க கூடாது என்று சொல்லுறத நாம கேள்விப்படுறோம். அல்லது நாம அதுக்கு இப்படி பேசணும் எங்களை என்ன என்று. அப்ப சில வேளையில ஒன்றில் அவருக்கு தான் செய்த பிழையினுடைய பாரதூரம் விளங்காம அப்படின்னு கலைக்கலாம். ஆனா எஜமான்கள் தங்களோட பக்கத்துல கர்த்தருக்கு முன்னால கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளுவார். அந்த அந்த சீரியஸ்னஸ்ல கொடுத்த பேச்சு என்றது மனச்சாட்சி குற்றப்படுத்தாம சரி. அப்படி இல்ல கர்த்தரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் தான் அங்க நாங்கள் பாவம் செய்கிறோம் எஜமானிகள் நாங்கள் கர்த்தருக்கு எதிராக நாமல் அதை செயல்படுத்த தொடங்குறோம். அதில் இதான் இந்த விஷயங்கள் நாம சரியான கவனமாக இருக்க வேண்டும். இந்த எக்ஸஸா போறதுல திருத்தங்கள்ல அது எங்களுக்கு தெரியும். நம்ம காலத்துல கனவேர் தடியே பயன்படுத்துறது இல்ல, பிரம்பி அடிக்கிறது இல்ல, பயன்படுத்துறது இல்ல, ஏன் பேசுறது கூட இல்ல. அந்த அளவுக்கு அவர்களுக்கு மனிதாபிமானம் கூடி போச்சு. மனிதாபிமானம் அல்லது மனுஷரை முதன்மைப்படுத்துறது, கர்த்தரை தள்ளி விட்டு போட்டு பிள்ளைகளை மேன்மைப்படுத்துறது. ஆண்டவரைத்தான் ஏறிட்ட சொன்னார், நீ என்ன விட உன்ற பிள்ளைகளைத்தான் நீ தூக்கி பிடிக்கிற. அப்ப அது மாதிரி நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நாங்கள் இப்ப வாழுறோம். அதுக்கான காரணம் ஒன்று மெய்யான கடவுளை அறியாத சாதிக்குள்ள நாமல் வாழுறது. ஏண்டா ஏலியாக்கள் ஒரு நாடு தழுவிய ரீதியில அங்க கர்த்தர் ஜாவேனுடைய சமயம் தான் ஓடிக்கொண்டிருந்தது. அதனால எல்லாருக்கும் தெரியும் எது அளவு, எது கூட, எது குறைய. இங்க அப்படி தெரியாது ஆட்களுக்கு. அதனால விட்டா மண்வட்டி எடுத்து பொல்லாங்கட்டியால் அடிச்சு புள்ளிய சாக்கொள்ளுறது, பிரம்பெடுத்து அடியடி என்று அடிச்சு கைய ஏலாமலாக்குறது, இப்படிப்பட்ட புறஜாதிகள் வாழுகிற இடங்களில் சில வேளையில நாமல் கடியால் அடிக்கிறே ஒரு பெரிய பிரச்சனை. இது நாங்கள் போலீஸ்ல சொல்லிக் கொடுக்கோம் என்று ஒரு 3-4 பிரம்பு வச்சிருக்கிறாராம் வீட்டை என்றபடியால போலீஸ்ல சொல்லிக் கொடுக்கணும் என்று சொல்லுறதுகளை கிடையாது. நம்மளை பற்றியில வேற யாக்களை பற்றி அயல அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் மத்தியிலே வாழ்றபடியில நாம சில வழியில பிள்ளைகளுக்கு தண்டிக்காம அடிக்காம நாம வளர்க்கிறதால கடைசியில அதுகள் ஆபீஸ்கள்ல போய் நின்று அங்கேயும் அதே விஷயத்தை எதிர்பார்த்து கர்த்தருக்கு எதிராக பிரச்சனைகள் உண்டு பண்றதுக்கு வேலைக்காரராக நம்ம எம்ப்ளாயிஸா எங்களோட பிள்ளைகள் அப்படி நடந்து கொள்ளும். அதனால நாங்கள் சொல்றோம், உலகத்தாருக்கு முன்னால இல்ல நாங்கள் கர்த்தர் சொன்னபடி பிள்ளை வளர்க்கிறது. அதனால அதுக்குரிய அளவு லிமிட்டுகள், சீரியஸான விஷயத்துக்கு சீரியஸா நாம பேசணும், அடிக்கணும். சீரியஸான விஷயங்கள் எது சீரியஸான விஷயங்கள் பிள்ளைகள் தொடர்பாக 1ஆம் கற்பனை, 2ஆம் கற்பனை, 3ஆம் கற்பனை, 4ஆம் கற்பனை சீரியஸ், 5ஆம் கற்பனை அடுத்த சீரியஸ், 6ஆம் கற்பனை, அந்த ஆர்டர்ல சீரியஸ். அப்ப சர்ச்சில் கடவுள் காரியங்கள்ல, வீட்டுல கடவுள் காரியங்கள்ல பிள்ளைகள் ஒழுங்கில்லாட்டி அது அவர்கள் சாப்பிடாம இருக்கிறத விட சீரியஸான விஷயம். ஏண்டா அது 6ஆம் கற்பனை, சாப்பிடுறது உயிர் வாழ்றதுக்கு. ஆனா பைபிள் வாசிக்கிறது, பாட்டு படிக்கிறது, பாடமாக்குறது, வேதவசனங்கள்ல முன்னுரிமை கொடுக்காதது, பிள்ளை வீட்டுல அதுல கவனம் இல்லாம இருக்கா, அது சீரியஸான விஷயம். அதுல கட்டளை ஆர்டர் படிதான் எங்கட தண்டனைகளுடைய அளவுகளும் இருக்க போகுது. எனக்கு எங்க டைம் கிடைக்குது வசனம் பாடமாக்க என்று ஒரு பிள்ளை வாயில வருதண்டா நாம சீரியஸான தண்டனை கொடுக்க வேணும், சீரியஸா வலுக்கணும் அதுக்கு. ஏனண்டா சாப்பிட நேரம் இருக்குது, படிக்க நேரம் இருக்குது, விளையாட நேரம் இருக்குது. அது என்ன கெட்ட வசனத்தை ஒரு வசனம் பாடமாக்க நேரம் இல்லை உனக்கு 6 நாள். அயல அதுகள் சீரியஸான விஷயம். சாப்பிடாம வர்றதும் சீரியஸ் தான். ஆனா அதை விட சீரியஸ் என்னன்றதும் நாம கவனிக்க வேண்டும்.
சாப்பிடாட்டியும் அடிக்கத்தான் வேணும். ஏண்டா சாப்பிடாட்டி போசாக்கு இருக்காது, பிறகு சிந்திக்க மூளை வராது, பிறகு எல்லாம் டம் அண்ட் நட்ஸா தான் இருக்கும். அதாவது குட்டினாலும் ஒன்று மீறா இல்ல. ஏன்னா அங்க மூளைக்கு போக வேண்டிய போஷாக்கள் செத்தத்துல இல்லை. அப்ப அதுக்கு அடையும் சாப்பிட்டே ஆகும். அதுக்கான சாப்பாடு அயல ஐயோ அவன் கொஞ்சம் தான் சாப்பிடுவாருன்னா அதுக்கு சரியான நாம் சீரியஸ் எடுத்து அதை நம்ம டீல் பண்ண வேணும். அதனால நாங்கள் சின்ன சுண்டி எல்லாத்தையும் அதை செய்ய பழக்கிறோம். ஏண்டா சோ இந்த மாதிரி தான் நாங்கள் வேலை தளங்கள்லையும் ஆபீஸுகள்லையும் அந்த சீரியஸான விஷயங்கள் எது, சீரியஸ் இல்லாத விஷயங்கள் எது, அதுக்கான ஆக்ஷன்கள் எடுக்கல நாம சரியான கவனமா இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் ஆபீஸ் விஷயங்கள்ல காசு கையாடி இருக்கிறான், களவுகள் என்று சொன்னா நாம அது சீரியஸான விஷயம். ஆகையால அதற்கு நாம அதை எப்படி கையாளணும், அதை எப்படி திருப்பி செலுத்த வைக்கிறதா, அல்லது அவர் அந்த பொறுப்புல இருந்து மாத்தி வேற களவெடுக்க இயலாத ஒரு பொறுப்புக்கு கொடுக்கிறதா என்றதை நாங்க எஜமான் தன் அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கான ஞானங்கள் அதுகள். அதே நேரம் அப்ப அதை நாம செய்யக்கிற சில வேளையில நாம மெய்க்கடவுளை வணங்காத முகமதியர் மாதிரி களவெடுத்தது கைவட்ட இயலாது. அது செய்த குற்றத்துக்கும் தண்டனைக்கும் ஒப்புரவில்லை. அது மாதிரி நாம அதை டீல் பண்ணல அந்த மனுஷன் வாழ்க்கையில. அப்படி அதை செய்துட்டோம்னா அது எக்ஸஸ், அது நாம பாவம் செய்யறோம். அதே நேரம் களவை எடுக்காத ஒரு மனுஷனை பிடிச்சு இவன் களவெடுத்துட்டான் என்று சொல்லி அதை சீரியஸா எடுத்து அதுக்கான ஆக்ஷன்கள் எடுக்க வலிக்கட்டா அது கத்தருக்கு முன்பாக அது அதிக கொடூரமான பாவமா இருக்கும் ஆபீஸ்ல. அது களவு செய்ததுக்கான சிறுகளவா பெருங்களவா என்றதுகள்ல வித்தியாசம் இருக்குது. ஆனா களவே செய்யாதவர்கள் களவெடுத்தவன் அவாண்டமா பழி சுமத்தி ஆக்ஷன்கள் எடுத்து ஏதோ ஒரு விதத்தில் அதை நிரூபிக்கணும் என்ற விதத்தில் முனஞ்சு கள்ளச்சாட்சிகள் ஏற்படுத்தி இப்படி எல்லாம் செய்ய வழிகட்டா அது கர்த்தருக்கு முன்பாக ஹெய்னஸ்னஸ், அதாவது அதிக கொடிய பாவங்கள். பாவத்திலையும் அதிக கொடிய பாவம், கொடுமை குறைஞ்ச பாவம் என்று வேதம் கலைக்குது. அப்ப அதுதான் நாங்கள் இந்த இடத்துல சொல்லுறோம். கவனமா நாங்கள் இதுல டீல் பண்ணணும். வேலைக்காரரோட சம்பந்தப்படுத்தல உனக்கு பிடிக்கல என்றதுக்காக அபாண்டமா ஒரு பழிய சுமத்தி போட்டு அதுல இருந்து விஷயத்தை முன்னெடுக்கல. அது அந்த வேலைக்காரையில அபாண்டமான நடவடிக்கை. அதுல நாம சரியான நம்மளை கத்தர் எஜமானியை வச்சு நமக்கு கீழே ஒர்க்கர்ஸ் வைக்கல சரியாக டீல் பண்ணணும். இல்ல அதுக்குத்தான் தேவை இந்த ஞானங்களை தந்திருக்கிற செய்த பிரச்சனைக்கு ஏற்ற தண்டனை அதுலயும் கத்தரால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமான்றது சரியா நாம் எடுக்கிற ஆக்ஷன் கத்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுமான்றது யோசிக்கணும். நாம எப்பயுமே நியாய தீர்ப்பிலையும் இரக்கம் மேன்மை பாராட்ட வேணும். நியாய தீர்ப்பிலையும் இரக்கம் மேன்மை பாராட்ட வேணும். அப்படி இரக்கம் மேன்மை பாராட்டணும், இரக்கம் மேலோங்கி நிற்கும். ஆனா தீர்ப்பு தான் தண்டனை தான் கொடுக்க போறோம். ஆனா அதுலயும் இரக்கம் மேவி நிற்கும். அப்படி இரக்கம் இல்லாத தீர்ப்பு கொடுத்தா பைபிள் சொல்லுது நமக்கும் கர்த்தர் இரக்கம் இல்லாத தீர்ப்பா இருக்கிறதுக்கு வைப்பாரு. அது கொஞ்சமாவது கொஞ்சம் யோசிச்சு அதை செய்திருக்கலாம் தான். ஐயோ இப்படி இல்ல அயல அந்த கவனமா நம்ம கீழே இருக்கிற யாக்களோட டீல் பண்ணிக்கல பிழதான். அதுக்காக இரக்கத்தோட அந்த விஷயத்தை டீல் பண்ண வேணும். இரக்கம் இல்லாம நாம டீல் பண்ணா அதை அறுக்கிறது கர்த்தர் நமக்கு வைப்பார். கர்த்தருக்கு முன்பாக அது எப்படி இருக்குதுன்றதுல சரியான கவனமா நாம சுய பரிசோதனை செய்யறது நல்லது. எப்பயுமே நான் சொன்ன மாதிரி அந்த சண்டே முதலாவது நாள் இல்ல கடைசி நாள் எழுதிட்டு வரைக்கல நாம சாத்து பிள்ளைக்கு அதை சொன்ன மற்ற எந்த குழப்படிக்கும் நான் அப்படி அடிச்சிருக்க மாட்டேன். என்னன்னு சொன்னா அது சரியான சீரியஸான பிரச்சனை. அறிவு இருக்குது, அதுக்கான
அதை பார்த்து கொண்டு நிறைய பேர் ஏற்கனவே இருக்கிறீனம். அயல் அதால இடர்ற போறியாக்கள் கூட இப்படி பல காரணிகள் அதுல இருக்குது. நாம அந்த செய்த பிரச்சனையில அதை தீர்க்க வைக்கல, அதுக்கேற்ற மாதிரி தண்டனை கொடுக்கும். எனக்கு வசனம் பாடமாக நேரம் இல்லைன்னு பிள்ளை என்னட்ட தனிப்பட்ட ரீதியில ஒரு ஆள் தகப்பன் தாயிட்ட சொல்லுறது வேற, அதே நேரம் 4-5 பேர் சேர்ந்து இருக்க வேறையாக்கள் இருக்கேக்கல சபையிலாத பிள்ளை சொல்றது வேற. அதுல தனியா சொல்லேக்கல டீல் பண்ணி கொடுத்திருக்க வேண்டிய அடிக்கும், அத பப்ளிக்ல இருக்கேக்கல அந்த விஷயம் வாயில வந்திருக்கிறது டீல் பண்ணேக்கல அதிக தண்டனை விடுபட்டிருக்க வேணும். ஏன்னா அதை கேட்கிற பல பேர் இடர்றதுக்கு அது காரணமா இருக்கும். அதே நேரம் அதை சொல்லுறையால் ஆட்ன்றதுல அது அதிக கொடுமைத்தன்மையா இருக்கு. சின்னல இருந்தே வசனங்கள்ல நல்லா பழக்கவிக்கப்பட்டு கேட்டா பைபிள்ல நல்லா சொல்லக்கூடிய ஆள் எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லுற அந்த கதைக்கும் சின்னல இருந்தே ஒழுங்கா இன்னும் தெரியாம வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கதை சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எதை நாங்கள் சொல்றாங்க, அந்த அதிக கொடுமைத்தன்மையும் குறைஞ்ச கொடுமைத்தன்மையும் ஹீனியஸ்னஸ். அதே அந்த பாவம் மற்ற நாட்கள்ல சொல்லப்படுறதுக்கும் ஞாயிற்றுக்கிழமை சொல்லப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அது கர்த்தருடைய நாள்லயே அந்த பாவம் செய்யப்பட்டா அது மற்ற நாள்ல கொடுக்க வேண்டிய அடியோட கூட கொடுக்க வேண்டி இருக்கு. ஏன்னா அது கர்த்தருக்குரிய நாள்ல செய்யப்பட்ட. இதெல்லாம் நாங்கள் வேதத்துல ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், பல வருஷ கணக்கா கேட்டிருக்கிறோம். எல்லா பாவம் ஒரே தண்டனையை பெறதுக்கு தகுதி இல்லை. அது இடம், நாள், செய்த ஆள், அதால பாதிக்க இடறி போற ஆட்கள் என்ற பல காரணிகளை கொண்டு அந்த தண்டனை அது இருக்கு. அதே மாதிரி தான் வேலைக்காரருக்கு நாமல் கொடுக்கிற இந்த கண்டிப்புகளும் தண்டனைகள் கெத்தராமே. இந்த ஞானங்களை நாங்கள் விளங்கி எங்கள் குடும்பங்கள்லையும் வேலைத்தளங்கள்லையும் கிறிஸ்துவனுடைய சிந்தையை நாங்கள் செயல்படுத்த பரப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தொடர்ந்து கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென்.